நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன மக்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடேங்கப்பா, சந்தோஷம் தாண்டவம் ஆட போகுதுப்பா. இங்கே நோட் பண்ணுங்க, நான் பணம் தாண்டவமாடும் இது தாண்டவமாடும் அப்படியெல்லாம் சொல்ல, சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு தாண்டவமாட போகுது அப்படின்னா அது எல்லா விஷயமும் நல்லா இருந்தால் தானே. ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் குட்னஸ் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. சரி, இந்த சுக்கிரன் ஏன் எப்படி கொடுக்குது அப்படின்றது பார்க்கலாமா? சும்மா இல்லை, அதுக்குண்டான எதனாலன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுக்கிரன் யாரு? உங்களுடைய ராசிநாதன். சுக்கிரன் யாரு? உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறார். அடேங்கப்பா, அது மட்டுமா? இங்கே ஒரு கேள்வி வருமே, சுக்கிரனும் குருவும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருமே. அதுக்குண்டான ஆன்சர் என்ன தெரியுமா? சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி யோகத்தின் மேலே யோகம், நல்ல யோகம், நீண்ட நாள் நிலைச்சிருக்கக்கூடிய யோகம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு தாண்டவம், அற்புதமான சந்தோஷமான ஒரு அபிவிருத்தி இங்க நடக்க போகுது. அது மட்டுமா, ராகு வேற லாபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ராகு லாபஸ்தானத்துல வந்தாலே ஸ்பீடு எடுத்துருவார். லாபத்தை கொடுக்கறதுல ஸ்பீடு எடுப்பார். ஆனா அந்த ஸ்பீடு கரெக்டான ஸ்பீடா இருக்கணும்ல, அந்த கரெக்டான ஸ்பீடு குருவும் சுக்கிரனும் கொடுக்க போறார். இதை விட வேற என்ன வேணுங்க? நிறைய ரிஷபராசி மக்கள் இப்போதைய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை போயிடுச்சு, தொழில் நடக்கவே இல்லை, பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்னமோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னே தெரியலை. லோன் கட்டணும், பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசியாச்சு, ஒரு 2 months டைம் கேட்டாச்சு, இருந்தாலும் முடியல. ஒரு 3 மாதத்துக்கு மேலே வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு உங்களுக்குள்ளே ப்ரெஷர் கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 1-2 months-ஆகவே, அதுவும் 1 month-ஆகவே நிறைய ப்ரெஷர் எல்லா ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கும், ஏன் ஒரு 80% ஆஃப் தி பீப்புளுக்கு இருக்கும். கவலையே படாதீங்க. ஏன்னா இப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்காக தான் இந்த பிரேக். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்கள இப்போ தூக்கிடுவாங்க வேலையை விட்டு, ஃபார் சம் ரீசன்னு வச்சுக்கோங்களேன். அது ஷேடோ ரீசனாக இருக்கும். நியாயப்படி அது கரெக்டான ரீசன் இல்லைன்றது தான் அது ஷேடோ ரீசனாக இருக்கும். நீங்களும் எல்லா பக்கமும் தேடுவீங்க, வைப்பீங்க, போவீங்க, ஆனால் எதுவுமே கிடைக்காது. அப்போ கிடைக்கலன்னு போது என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க, சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த சிக் கம்பெனியே நீங்கள் தான் எடுத்து அதை சூப்பராக கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே நல்ல பேயும் கிடைச்சிருக்கும். ஆனால் அது இல்லையே, அதை விட நீங்கள் இன்னும் பெரிய ஆளாகி உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பலருக்கும் தொழில் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது விடுமா சுக்கிரன், விடுமா குரு, விடுமா ராகு, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் சொல்லலை, சந்தோஷம் தாண்டவம் ஆட போகுது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸஸ் கூட ஆயிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, என்ன மேடம் எல்லாருமே ரிஷபத்துக்கு சூப்பருன்றாங்க, ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. கவலையே படாதீங்க. பெரிய சேஞ்ச், பெரிய டெக்னிக், பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அதுக்கு ஜீவன், அதாவது ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே உங்களுடைய ஸ்கில் வேறொரு விஷயத்தில் இருக்கும், அந்த தொழிலே இல்லாமல் இருக்கும், வேறு தொழில் நீங்கள் பிரம்மாண்டமாக வர போகிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இதில் டவுன் போனாதானேங்க நீங்கள் அதை விட்டு பிரம்மாண்டமாக இதோட 5 times சம்பாதிக்கக்கூடிய, ரசித்து சம்பாதிக்கக்கூடிய. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பல ப்ரெஷர். இங்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு லோன் வாங்கியிருப்பாரு, அதை கட்டணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பல ப்ரெஷருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அந்த ப்ரெஷரை போக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கறது தான் இந்த சுக்கிர பயிற்சி. இது ஷார்ட் பீரியட் இல்லை, 190 days, அதுலேயும் 76 days அவ்வளவு சூப்பராக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவர்
வக்ரம் பெறார். ஸோ இந்த 76 நாட்கள்ன்றதெல்லாம் பிரமாதமான நாட்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா மே 31 வரைக்கும் ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. அதில் மே 14 வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா குரு அதுக்கப்புறம் பெயர்ச்சி ஆயிடுறார். ஸோ அது பெயர்ச்சி ஆனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்லை. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட இருக்கார். அண்ட் ராகுவும் சுக்கிரனும் மீனத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சுகமான மூவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 இயர்ஸ் கழித்து ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அந்த தொழில் தான் தெரியும்னு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் அப்படி முடங்கினதுனால தான் இவ்வளோ பெரிய என்னால் சாதிக்க முடிஞ்சுது, ரசித்து வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்வீங்கன்னா சும்மாவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பீரியடுக்குள்ளே போகிறீங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு இப்போ லோன் கிடைக்கும், பணம் பல ரூபத்தில் வரும். அது வரும்போது கூட நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் கிடைச்சி நீங்கள் அந்த கடனையும் சைட் பை சைடு கட்டுவீங்க, அந்த லாபத்தை எடுத்து இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய எந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை எக்ஸ்பேண்டும் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் லைக் சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் பழைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாகவே ரொம்ப பிரமாதமாக நீங்கள் வந்துடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சம் நியூ வெஞ்சர்ஸ் உங்களுக்கு அங்கே கிளிக்கிங் ஏற்படும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே ரொம்பவே வேலை போயிடுச்சு, சரி வேலைன்னு தேடி இப்போ ஃப்ரீலான்சராக நிறைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு உண்டான டைம் கிடைக்கும், உங்களுக்குன்னு உண்டான ஸ்பேஸ் கிடைக்கும், ப்ரெஷர் இருக்காது. உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அந்த மல்டிப்ளிகேஷன் பணத்தில் மட்டும் இல்லை, பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது, அதில் சந்தோஷமான விஷயங்களும் அங்கே இருந்தால் தான், ரசித்து செஞ்சால் தான் அது உண்மையான ஒரு திருப்தி. இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனோட எத்தனை நாள் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்? அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா வராத சப்ஜெக்ட் கூட இப்போ இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு வந்துடும். குரு அப்படின்னா யார்? டீச்சர். ஸோ யாரோ ஈவன் உங்களுடைய கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், ஏன்பா இதில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இது ஒரு சின்ன டெக்னிக் நான் உனக்கு சொல்லித்தரேன் பாரு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கு உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அனைத்து ரூபத்துலேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போது கடன் கட்டிடுவீங்க. அதுலேயும் ஜுவல் லோன் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அது ரொம்ப நாளாச்சு, எடுக்கலை அப்படின்னா முடியாது, கட்டலை அப்படின்னா முடியாதுன்னு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள்? ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் இந்த ஜுவல் லோனை திருப்பிடுங்க, இல்லாட்டி அது நாங்கள் ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் வந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வழி கிடைச்சு, அந்த ஏதோன்ற வழி ஸ்பீடாக கிடைக்குங்க, வரி பண்ண வேண்டாம், கிடைச்சு நீங்கள் அந்த லோனை அடைச்சிடுவீங்க. அல்லது அந்த லோனை நீங்கள் எப்படி திரும்பியும் மாற்றி வைக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் கிரகங்கள் அமைப்பு. கிரகங்கள் தான் வாழ்க்கை. ஸோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனில் இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உறவுகள் இப்போ மேம்படும். உங்களோட 6ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். 6ன்னா என்ன? ருண ரோக சத்ரு. ஸோ நிறைய நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு மோசம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ரிஷபராசிக்காரங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் நம்பினேன்டா, இப்படி பண்ணிட்டேன், இப்படி போய் அவனுக்குன்னு பணம் வாங்கி கொடுத்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டான்னே தெரியல, அவனுக்காக தானே பண்ணேன்டா, போடா யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற வெறுப்புலலாம் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க. எந்த ரூபத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தை அதிலிருந்து நீங்கள் பணத்தை கட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு உங்களால் சந்தோஷம், நீங்கள் மற்றவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கீரைக்காரமாக வருவாங்க, அவங்க ஜஸ்ட் சொல்லுவாங்க, இந்த கீரை கிடைக்கவே கிடைக்காதுமா. அண்ட் மோர் ஓவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அலக்காயின்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்கவே கிடைக்காது, நீ சாப்பிடுமான்னு. சரின்னு நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் டக்குன்னு சரியாகும். இந்த மாதிரி அற்புதமான சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடக்கூடிய
இந்த காலகட்டத்தில் சரஸ்வதிக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. சரஸ்வதி அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்கிறது எதனாலனா நாலேஜ். இங்கே உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் வந்து த்ரூ யோர் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜுக்காகத்தான் நீங்கள் சரஸ்வதிக்கு உண்டான ஸ்லோகங்கள், அதே மாதிரி சுக்கிரனுக்கு உண்டான ஸ்லோகங்கள் உங்கள் ராசிநாதன் நீங்கள் பண்ணும்போது அனைத்து சந்தோஷங்களும், அனைத்தும் டைமே பத்தாதுங்க, அவ்வளோ நான் சொல்லலாம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வீடு வாங்குவீங்க. தனம் பிராப்தி கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைய அந்யோன்யம் வரும். என்ற நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளோ பெரிய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டுக்கு வேற வழியே இல்லாமல் கை தட்டி சூப்பர் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். ஸோ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசாபுத்தி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காருன்னு பாருங்க. இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.